பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சுகம் பெற விரும்பாத மனுஷனே கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்க வேதத்தை எல்லாரும் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்னையா நீங்க உங்க பைபிள் வச்சிருந்தா தயவு செய்து தேடி கையில் எடுங்க. ஒருவேளை ஃபோனில் வச்சிருக்கிறவங்க இருப்பீங்க, ஃபோனில் திருப்பாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, எலக்ட்ரிக்கை நம்பி இலைய போடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. தண்ணி குழாயை நம்பி தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு பழமொழி உண்டு. ஆகையினால நீங்கள் செல்ஃபோனில் எடுப்பீங்க, அப்போ தான் சார்ஜ் போட மறந்துட்டணும் அப்படின்னு வசனம் போயிடும். அதனால் அதை தேடாதீங்க. உங்கள் பைபிளை எடுத்து கையில் வச்சு ஒரு வார்த்தையை திருப்புங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களோட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் பேசி வருகிறேன். எல்லாரும் அதை எடுப்பீங்களா? அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழு போனாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழு போனாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழு போனாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழு போனாமம். எல்லாவருக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசிலே எல்லாவருக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசிலே எல்லாவருக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழு போனாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமல்ல மற்ற நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமல்ல மற்ற நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமல்ல மற்ற நாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழு போனாமம். விண்ணவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளங்கள் பயந்தோடும் ஜீவநாமம். விண்ணவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளங்கள் பயந்தோடும் ஜீவநாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழு போனாமம்.
பட்டமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. சொல்லுங்க. அச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழு ஓ நாமம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும். எப்படி? ஆனாலும். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது? ஆனாலும்னால பிரச்சனை தான். ஏன்னா வேதத்தில் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வார்த்தை பட். ஆனால் இங்கே ஆனாலும். உதாரணமாக பாருங்க, ஒரு வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 11:11 ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிலும். ஆமா, ஆகிலும் ஆனாலும் இப்படி போட்டா அது காரணம் இருக்கு. இங்கே வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல். எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறோம்? துணிகரமான பாவங்களுக்கு என்ன செய்யும்? விலக்கி காத்தரும். வேண்டுதல் செய்யறோம்ல. எனக்கு அன்பாளே, அவருடைய நாமத்துக்கு முதல்ல என்ன செய்யணும்? என் நாமத்திற்கு பயந்து இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன? நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் என்ன செய்யுமா? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க. மார்க்கு 1:32. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது, சூரியன் அஸ்தமிக்கும் போது கூட சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகள். இன்னைக்கு உலகத்துல எத்தனை வியாதி இருக்கு? அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு அது வேடிக்கையா இருந்துச்சு, இருந்தாலும் மன வேதனைப்பட்டேன். வாயில ஒரு நாற்றம் உண்டாம். இந்த நாற்றத்தினால கல்லூரி படிக்கிற பையன் என்ன செய்ய மாட்டேன்றான், காலேஜுக்கு போக மாட்டேன்றான். ஏன்னா எல்லாரும் பார்த்தா, அப்பா உன்ட்ட வந்தாலே வாடையாக இருக்கப்பா அப்படின்னு விலகி போகிறாங்க. இவ்வளவுக்கும் டிகிரி எது படிச்சுக்கிட்டு இருக்கான்? இளங்கலை. அதுக்கு என்ன சொல்கிறது? யூஜி, அண்டர் கிராஜுவேட். ஏன்னா இளங்கலை படிக்கிற பையன் 2 வருஷம் படிச்சுட்டா 3ஆவது வருஷம் இப்போ என்ன செய்ய மாட்டேன்றான், போக மாட்டேன். அந்த தாயார் சொல்கிறாங்க, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் தெரியுமா? நான் வீடு வீடாக போய் வேலை பார்த்து பையனை படிக்க வைக்கிறேன். அவன் சொல்கிறான், அம்மா நான் போனால் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கம்மா, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி தள்ளிருங்கிறாங்க. எனக்கே ஒரு வெக்கமாக இருக்குது. நான் காலேஜுக்கே போக விரும்புகிறேன். எனக்கு கண்பானுடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சகல வியாதிகள், ஒவ்வொருத்தருக்கும் பல வியாதி இருக்குது. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு காக்கா வலிப்பு. அவன் கொண்டாந்து இயேசுட்ட கேட்குறான், ஏதாவது இவனுக்கு உதவி செய்ய கூடுமானால் மனமிறங்கி உதவி செய்யும்னார். இயேசு உடனே உதவி செய்கிறேன், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்னார். அப்போ தான் அவன் சொன்ன, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அவிசுவாசம் அப்பப்போ என்ன செய்யுது, எனக்குள்ள வந்துடுதுன்னா. இன்றைக்கும் சொல்லுவேன், பல வியாதிகள். நாம் இன்றைக்கு பல பாஷைகள் படித்திருக்கிறோம், ஆனால் பல வியாதிகளை கேள்விப்பட்டிருக்கோமா? எத்தனை வியாதிகள் இன்றைக்கி தெரியாமல் இருக்கு தெரியுமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். நல்ல கவனிங்க, அசுத்த ஆவிகளினால இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனால் பயத்தின் ஆவி. நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், யாரோ வந்து பக்கத்தில் நின்ன மாதிரி என்ன அறியாத பயம், அப்படி வேர்த்து பயந்து எந்திரிச்சிட்டேன். நான் தூங்குனீங்களான்னு கேட்டேன், இல்லை முழிச்சிருந்தேன் பிரதர். அசுத்த ஆவி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 அப்படித்தான் வாசிக்கிறோம்.
பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் இந்த பூமியில் வந்தார். எப்படியாவது பலவீனம், இன்னைக்கு வியாதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம். சிலருக்கு காலில் பலவீனம், கையில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம், பல வியாதிகள். பல வியாதிப்பட்ட அத்தனை பேரையும் இயேசு இடத்துல என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. அவர் பல வியாதி உள்ளவர்களே என்ன செய்தார்? குணமாக்கினார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம பாடுறோம்ல, சகல வியாதியோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தால் வேதங்கள் இன்றியே கிருபைய அன்பை அழித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபைய அன்பை அழித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவனை உன்னை தகரல்களிட்டே இயேசு அழைக்கிறார், அவனை உன்னை தகரல்களிட்டே இயேசு அழைக்கிறார். நேரத்திலோ ஆரோதல் உனக்கணிப்பா, எத்துல்வல் நேரத்திலோ ஆறுதல் உனக்கணிப்பா, எல்லோனதே நீ இயேசுவை நோக்கினார், எல்லை எல்லா இன்பம் பெற்றிடுவார், என்றோனதே நீ இயேசுவை நோக்கினார், எல்லை எல்லா இன்பம் பெற்றிடுவார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தகரல்களிட்டே இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தகரல்களிட்டே இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்கணிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்கணிப்பார், அவரல் வெளிச்சம் லட்சியமானதா, தாமதமின்றி வந்திடுவார், அவரல் வெளிச்சம் லட்சியமானதா, தாமதமின்றி வந்திடுவார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவனை உன்னை தகரல்களிட்டே இயேசு அழைக்கிறார், அவனை உன்னை தகரல்களிட்டே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நல்ல கவனிங்க,
அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவ யாரா இருந்தாலும் சரி, அவரே சொல்லியிருக்கார் ஏசாயா 51:12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். சாகப் போகிற மனுஷனுக்கும், சாகப் போகிற மனுஷன் இன்னைக்கு ஒருவேளை மரண தருவாயில கூட போராடி கொண்டிருக்கலாம். புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? ஆண்டவர் மறந்துட்டோமே. அதனாலதான் எரேமியா புலம்புறார் 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவர் அறிஞ்சவங்களே இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் விட்டுட்டோம். சுகம் பெற விரும்புறது அவர்கிட்ட தாங்க. அவருடைய நாமத்துக்கு பயந்திருந்தா போதும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் ஏன் ஐயா அவருடைய நாமத்துக்கு பயப்படணும்? அவர் ஒரு பக்கம் அன்பின் தேவன், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினி. லூக்கா 12:49 அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். அக்கினியில் ஏறி பார்த்தோன்னு அந்த நாமத்தை குறித்த பயம் ஒருத்தருக்கு வந்துச்சு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவனே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா பாடுறமே என்ன பாடுறோம்? கூப்பிடு நீ பதில் கொண்டு பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்கு பா. கூப்பிடு நீ பதில் கொண்டு பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்கு பா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இல்லை நிறைவேற்றுவன். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இல்லை நிறைவேற்றுவான். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், உங்கள் நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார். சொல்லுங்க, நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா. கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார். ஓய், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா.
எல்லாம் ஏக்கமெல்லாம் இல்வே நிறைவேற்றுவார். எல்லாம் ஏக்கமெல்லாம் இல்வே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், ஆக கைதட்டி நாம் பாடுவோம், எல்லாம் கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்தா உன் கண்ணீரை துடைக்கத்தான் வருவார். அதனால தான் சொல்ல, என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற மனோவாவுக்கு பயம் எப்படி வந்துன்னு சொல்லிட்டு வரேன். வாசிக்க, அவர் மனோபாவுடன் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார், பதில் கொடுத்து அவர் இறங்கி வந்தார். அந்த தூதன் அவருக்கு சொல்றார், தரிசனமாகி அவர் எல்லாவற்றையும் சொல்றார். வாசிங்க என்ன சொல்றாரு? மறுபடியும் அவன் ஜெபித்தான். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 13:10. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி போய் புருஷனை கூட்டிட்டு வரா. இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். சரி. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய். இன்னைக்கு எத்தனை பேர் புருஷ மனைவி ஒருமனப்பட்ட ஆவியோடு இருக்கீங்க? மனைவி முன்னாடி போனால் இவன் கோயிலுக்கே போக மாட்டோம். ஏன்னா இது ஓந்தான், வேலையில் தான் நிற்கும். நான் சொல்லலை, லேவி ராமத்தில் படித்து பாருங்க. ஓனா எங்கே நிற்கும்? வேலையில் தான் நிற்கும். முடிஞ்ச உடனே வா கூட்டிகிட்டு போகிறேன், வெளியே நிற்பார். மனவா அப்படி இல்லை, மனைவியின் பின்னாடி போனான். வாசிங்க. மனைவியின் பின்னாடியே போய் அவர் சொல்றதை கேட்கிறதுக்கு அவரிடத்துக்கு வந்து, அந்த தரிசனமான தூதன் இருக்கிற இடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா? அவன் கேட்கிறான், ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீர் தான் முன்னாடி பேசினதா? எஸ். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும், சரி, திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், சரி, தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். சரி. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும், நீ என்ன பார்த்து இருன்னு சொன்னா கூட உன் உணவை புசியே, உன் புசிக்கு சாப்பிட மாட்டேன். நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டுமானால் கர்த்தருக்கு உன் பலியை செலுத்து. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன, அதை எனக்கு அறிவிக்கணும்னா. அவர் சொன்னாரு, என் நாமம் என்னன்னு கேட்கிற, அதிசயம்னு சொன்னார். அதோட சொல்லிட்டு விடல. அவன் என்ன பண்ணா, உணவை கொண்டாந்து வைக்க அங்கே சமைக்க வர்றதுன்னா அக்கினி ஜுவாலையில் ஏறி போகிறத அவன் காண்கிறான். அக்கினி ஜுவாலையில் ஏறி போகிறத காண்பிக்கிறான். அக்கினி எழும்பிச்சு பரலோகத்தை நோக்கி. அதில் ஏறி போன போது 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு. என்ன பயம்? கர்த்தருடைய தூதன் அறிந்து தன் மனைவியை பார்த்து தேவனை கண்டோம், சாகவே சாவோன்னு பயந்தான். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் திரும்ப என்ன சொன்னாரு? அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், நமக்கு சொல்லவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். சரி. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று. ஐயா, அதுக்கு முன்னாடியே இருக்கு. அவர்கள் இருவரும் பயந்த போது கர்த்தருடைய தூதனானவர் சொன்னாங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, உங்களுக்கு நீ சாவதில்லை. இன்னைக்கும் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டு பாரு, எப்பேற்பட்ட நோய் வந்தால் நீ சாகிறதில்லை, திரும்ப சுகம் உண்டு. தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, இதை குறித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல, நீங்கள் உட்கார்ந்து இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள்.
என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும். அன்றைக்கு மனோவா குடும்பத்தில் உதித்த சூரியன். எத்தனை பேர் எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ, அவருடைய நாமத்துக்கு பயப்படுறீங்களா? பயப்பட்டீங்கன்னா நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சட்டைகளின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் செய்த கன்றுக்குட்டியா அல்ல, கொழுத்த கன்றுக்குட்டியை போல வளருவீர்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சி எப்போதும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் அதற்கான பண தேவைகள், பொருள் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒருவேளை கேட்கலாம், ஐயா நாங்கள் இதை எப்படி தாங்கிறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். அது வழியாக நீங்கள் ஜிபே, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே சபையில் வர்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவனா, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு விரும்பினா தாராளமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. அதே போல் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக மணி ஆர்டர் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு சொல்லுவேன். இந்த நம்பர் அடிக்கடி சொல்லி வர எழுதிக்கங்க. 36 35 38 89 63. மறுபடியும் சொல்கிறேன், 36 35 38 89 63. இந்த நம்பரை கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னீங்கன்னா போஸ்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதில் நீங்கள் பணமே கட்ட வேண்டாம், கட்டுற காசு அப்படியே போய் சேரும். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த நிலையில் இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். சங்கீதம் 65:5 பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்புகிற, நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிற என்று வேதம் சொல்லுதே. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும், கவலைகளை மாற்றும், வேதனைகளிலிருந்து விடுதலை கொடும். எந்தெந்த ரூமுக்குள்ள தனித்து படுத்திருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல ஐயோ எனக்கு பிள்ளைகள் இருந்தும், சொந்தங்கள் இருந்தும், பந்தங்கள் இருந்தும், உறவுகள் இருந்தும் நான் தனித்திருக்கிறேனே என்று புலம்புகிற ஒவ்வொருவருடைய புலம்பலையும் ஆனந்த கழிப்பாய் மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாட்கள் குழந்தை இல்லாத மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அடிக்கடி வெள்ளை போகுதே, எனக்கு யாரிடத்தில் சொல்ல வெட்கமாக இருக்குன்னு சொல்கிற என் அன்பு சகோதரி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள் மாறட்டும், வியாதிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.